Welcome to VK Panimalar Academy. Today right now start to the 12th standard accountancy unit number 1 accounts from incomplete records exercise number 19. I read the question, after that prepare to the answer. Arun carries on hardware business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. Okay, they are given by the one of the table. Inside of the table full information are occupied. Okay, the first column 31/12/2017 opening balance column, 31/12/2018 closing balance column, closing amount column. Okay, so right, so next slide given the other information for the year ending 31/12/2018 showed the following. Okay, so wages 65,000, carriage outward 7,500, sundry expenses 28,000, cash paid to creditors 6 lakhs, drawings 10,000. Total sales during the year were 7,70,000. Purchase returns during the year were rupees 30,000 and sales return were rupees 25,000. Depreciate land and buildings by 5%. Provide and 1,500 for doubtful debts. Okay, prepare trading and profit loss account for the year ending 31st December 2018 and a balance sheet as on that date. Okay students, okay, so இந்த information வச்சு நம்ம என்ன பண்ணணும் சொன்னா first okay ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்டா? ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது எந்த மெத்தட்ஸ் ஆனால் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே, தென் கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ பேலன்ஸ் ஷீட்னா தென் லாஸ்ட். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டு த என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், உங்களோட அக்கௌண்டன்சி நோட்டில் டபுள் பேஜ் நீடட். ஓகேவா? ஸோ அந்த டபுள் பேஜில் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் டாப்பில் வந்து சொல்யூஷன் நம்பர் 19th ரைட் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பிஸ்னஸ் மேன் நேம் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிஸ்னஸ் மேன்? ஓகே, அருண். இன் த புக்ஸ் ஆஃப் அருண் உங்கள் நோட்டில் சென்டர் பேஜில் ரைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எந்த மெத்தட்ஸ் ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அதுலேருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ ஸ்டார்ட் பண்ணி எழுதிங்க. பட் என்ன பண்ணோம், டபுள் சைட்லேயும் ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். Statement of affairs as on 31st December 2017. 31/12/2017 ஒரு ஓப்பனிங் காலம் கொடுத்தா அதுதான் நாங்கள் இங்கே போடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம், ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு வந்து டபுள் பேஜ் இருக்குது. லெஃப்ட் சைட் liabilities ருப்பீஸ் சிம்பிள், ரைட் சைட் அசட்ஸ் ருப்பீஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ as per the question நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங் அசட் ஐட்டம், அதனால் அசட் சைடு போடுறோம் 2,40,000. ஸ்டாக் இன் ட்ரேட், இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். ஸோ இன் திஸ் ஐட்டம் என்டர் இன் அசட் சைடு 1,20,000. டெட்டார்ஸ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம், இந்த ஐட்டம் என்டர் இன் ஃபார் த அசட் சைடு 40,000. ஓகே, ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து 50,000. ஓகேவா? பட் இட் இஸ் ஐட்டம் ஃபார் த liability ஐட்டம். இந்த ஐட்டம் ஸோ யூ ஆர் என்டர் இன் த liability சைடு, கிரெடிட்டார்ஸ் 50,000. ஓகே, ஸோ யூ ஆர் என்டர் இன் த ஆல் த அமௌண்ட்னா யூ வில் ஒன்லி என்டர் இன் த அவுட்டர் காலம். ஓகேவா? ரைட், இன் த பிளேஸ் தெர் இஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அதனால் என்ன பண்ணுறீங்க, அவுட்டர் காலத்தில் மட்டும் என்ட்ரி போட்டால் போதும், நீடட். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து which side is for the highest amount? asset side தான் highest amount இருக்குது. how much amount சார் அப்படின்னா 2,40,000 plus 1,20,000 3,20,000. 3,20,000 plus 40,000 4,30,000 அப்படின்னா
இங்கே வருது ரைட்டா 4,30,000. ஸோ கிரெடிட் சைடு 4,30,000 இருக்குது. பட் லைபிலிட்டி சைடு எவ்வளோ சார் இருக்குன்னா 50,000 தான் இருக்குது. 4,30,000 மைனஸ் 3,50,000னா ஈக்குவல் 3,80,000 வரும். 4,30,000 மைனஸ் 50,000னா ஈக்குவல் 3,80,000 வரும். இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் ரைட் பண்ணக்கூடாது, நம்ம மேலே டாப்லேயே வந்து என்ன மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, கேபிட்டல் அப்படின்னா போதும். கேபிட்டல் 3,80,000. நெக்ஸ்ட் லைனில் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிருச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பேசிஸில் போனோம்னா நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஹேவிங் ஃபார் த டபுள் சைட், லெஃப்ட் சைட் டெபிட் சைட், right side credit side. Okay, both of the side right to the particular rupees symbol. Okay, right. So entry போடலாமா? ஸோ the total creditors ஓட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அது எங்கே சார் போடணும்னா இந்த அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு தான் போடணும். பை பேலன்ஸ் brought down 50,000 ஓவர் கிரெடிட் சைடு ஓவர். பட் அப்படியே we will go to the debit side. ஓகேவா? இந்த கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணிருக்காரு, கேஷ் வந்து அவுட் சைடு பார்ட்டிக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அது என்ன சார்னா இந்த அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு தான் போடணும். டு கேஷ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் பெய்டு. ஓகே, 6 lakh. ஸோ இவர் பண்ண குட்ஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு, அவர் கொடுக்குறாரு. ஏன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சார்னா நான் ஏ வந்து பி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த பர்டிகுலர் குட்ஸில் வந்து மிஸ்டேக் ஃபால்ட் இருந்தால் என்ன ஆகும், அந்த பிக்கு திருப்பி ஏ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்டு ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா போத் ஆர் சேம். ஓகே, இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னா இந்த அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு தான் என்ட்ரி பண்ணணும் 30,000. ஓகே, பட் ஸோ நம்ம ஓப்பனிங் போட்டோம், கேஷ் கொடுத்தாச்சு, எல்லாம் போட்டாச்சுன்னா ஸோ பெண்டிங் ஒரே இது தான் இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட், க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட். ஓகேவா? டு பேலன்ஸ் கேரி டவுன் 45,000. இந்த டபுள் சைடும் கம்பேர் பண்ணும்போது டெபிட் சைடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ சார் இருக்குன்னா 6 lakh ப்ளஸ் 30,000 6,30,000. 6,30,000 ப்ளஸ் 45,000 6,75,000. ஸோ நம்ம டெபிட் சைடு 6,75,000 எழுதிட்டோம். எந்த சைடு ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த அமௌண்ட்டை போய் என்ன பண்ணணும், அரைவ் பண்ணணும். ஓகே, கிரெடிட் சைடு நீங்கள் 6,75,000 சொல்லி பேலன்ஸ் பண்ணிடுங்க. பட் ஒரிஜினலாக எவ்வளோ சார் இருக்குன்னா 50,000 தான் இருக்குது. ரைட். இப்போ 6,75,000 மைனஸ் 50,000 ஈக்குவல் 6,25,000. இந்த 6,25,000 தான் இங்கே டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸ் பேர் என்ன சொல்லணும்னா இது திஸ் இஸ் எ கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் கிரெடிட். எஸ் ஆனால் கிரெடிட் அப்படின்னா கடனுக்கு வாங்கினது. நெக்ஸ்ட் லைனில் பேலன்சிங் ஃபிகர் ஓவர் டபுள் சைடு அமௌண்ட்டு பேலன்சிங் ஆச்சு. ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 6,25,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், do you understand? Yes. We will prepare to the next heading, trading and profit loss account for the year ended 31st December 2018. ஓகேவா? அந்த 2018க்கு அப்புறம் என்னென்ன டிரான்சாக்ஷன் அதுக்குள்ளே ஓகே 2017லேருந்து 2018 வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சோ அதை நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஹேவிங் ஃபார் த டபுள் சைட், லெஃப்ட் சைட் டெபிட் சைட், ரைட் சைட் கிரெடிட் சைட். ஸோ த போத் ஆஃப் த சைட் ரைட் ஃபார் த பர்டிகுலர் ருப்பீஸ் சிம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட், ரைட். ஓகே, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு சார் நம்ம வாட் ஆர் த ஐட்டம் என்டர் இன் த சைட்னா ஸோ வி ஆர் ஒன்லி என்டர் இன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த பிஸ்னஸ்க்கு அந்த பிஸ்னஸ்மேன் டைரெக்டாக நேரடியாக என்னென்ன செலவு பண்ணாதோ அதை தான் என்ட்ரி போடணும். அதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? பட் ஸோ கிரெடிட் சைடு ஸோ இந்த பிஸ்னஸ்க்காக இந்த பிஸ்னஸ்மேன் என்னென்னலாம் டைரெக்டாக இன்கம் ரிசீவ் பண்ணாரோ அது வந்து இந்த சைடே போடணும். அது டைரக்ட் இன்கம் மட்டும்தான் அந்த சைடு அப்பியர் ஆகும். Do you understand? Right. So let us start to the entry. Right. Debit side start பண்ணுவோமா? To opening stock. இந்த பிஸ்னஸ்க்கு டைரெக்டாக செலவு பண்ணுறாரு. ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே இருந்தது என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. ஓகே, 1,20,000 இந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கும். ரைட்டா? டூ பர்ச்சேசஸ்
பர்ச்சேசஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஐட்டம். ஓகேவா, நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சோம்ல கிரெடிட் பர்ச்சேசஸ் 6,25,000 அதை இங்கே என்ட்ரி போடுறோம். ஓகே, டு பர்ச்சேசஸ் நெக்ஸ்ட்டு காலம் கிரெடிட். ஏன் சார் இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் கேஷ் அக்கௌண்ட் இருந்தால் அதை நம்ம போடலாம், அது இல்லாதனால இது வந்து ஒரு மெத்தடு தான், இது ஒரு ப்ரொசீஜர். கிரெடிட் பர்ச்சேசஸ் 6,25,000 லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000. ஓகே, 6,25,000 minus 30,000 ஈக்குவல் 5,95,000 அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுருங்க. டு வேஜஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஐட்டம், தட் மீன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு தான் என்ட்ரி போடணும் 65,000. ஓகேவா, ஃபினிஷ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், டெபிட் சைடு கிரெடிட் சைடு போகிறோம். சேல்ஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் இன்கம், அதனால கிரெடிட் சைடு என்ட்ரி போடுறோம். பை சேல்ஸு 7,70,000. ஓகே, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் 25,000. ஓகே, 7,70,000 மைனஸ் 25,000 ஈக்குவல் 7,45,000. ஸோ இந்த 7,45,000 அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஒன் ஆஃப் த அசட்டாக இருந்தாலும் ஆன் த பொசிஷனில் அவருக்கு வந்து ஒரு டைரக்ட் இன்கமாக இருக்குது மென்ஷன் பண்ணுறாரு. பை க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000. ஓகே, 1,70,000 ரைட். ஸோ இந்த டபுள் சைடில் எந்த சைடு வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிரெடிட் சைடு தான் இருக்குது. ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் த கிரெடிட் சைடு சார் அப்படின்னா 7,45,000 ப்ளஸ் 1,70,000 9,15,000. 9,15,000. ஸோ கிரெடிட் சைடு வந்து 9,15,000 போட்டுங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே டெபிட் சைடு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். 9,15,000. 9,15,000. ஓகேவா, ஸோ 9,15,000 போட்டாச்சுன்னா நம்ம டெபிட் சைடு எவ்வளோ சார் இருக்குது அதை பார்க்கணும்ல. எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் 1,20,000 ப்ளஸ் 5,95,000 ப்ளஸ் 65,000னா 7,80,000 வருது. இந்த 7,80,000 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 9,15,000 மைனஸ் 7,80,000 ஈக்குவல் 1,35,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் வருது. 35,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் இதான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்ம ஹெட்டிங் இதில் தர போகிறோம். டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இந்த 1,35,000 தான் இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இவர் பண்ணின பிஸ்னஸில் இவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ we will go to the next step, profit and loss account. ஓகே, profit and loss account. ஓகேவா, ரைட் ஸ்டூடெண்ட், ரைட். ஸோ ஆல்ரெடி we have mentioned to the trading and profit loss account for the year ended 31/12/2018. ஓகேவா, ரைட். பட் why are you right for the profit and loss account சொன்னால் நம்ம ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதியாச்சு, அதனால் அங்கே காட்டிட்டோம். திருப்பி என்னென்னா அகைன் எதுக்கு சார் ரைட் பண்ணேன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜுக்காக அங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஸோ கண்டினியூவாக வரலாம், செப்பரேட்டாக காட்டணும்னா இது கிடையாது, ரூல் கிடையாது. ஓகே, நீங்கள் செப்பரேட்டாக காட்டணும்னு பிரச்சனை இல்லை, பட் டைம் தான் போகும். ஓகே, ஸோ த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹேவிங் ஃபார் த டபுள் சைட், லெஃப்ட் சைட் டெபிட் சைட், ரைட் சைட் கிரெடிட் சைட். ஓகே, both of the side write to the particulars rupees symbol. Okay, particulars rupees symbol. Okay, so right, let us start the entry. To carriage outwards, it is one of the indirect expenses. Just அதுக்கு முன்னாடி one more information. So the profit loss account debit side, what are the item enter in the side now? So only indirect expenses, மறைமுக செலவுகள் debit side. So இந்த ரைட் சைடு கிரெடிட் சைடு என்ன சார் போடணும்னா, ஸோ யூ ஆர் ஒன்லி என்டர் ஃபார் த இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம் என்ன சார், இன்டைரக்ட் இன்கம் என்ன சார்னா, ஸோ கெயின் அண்டு பெனிஃபிட். ஓகே, கெயின் அண்டு பெனிஃபிட் ஆர் இன்கம், இதை இங்கே என்ட்ரி போட போகிறோம். இந்த சைடு என்ன சார்னா எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ் லாஸஸ்னாவே அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, டு கேரேஜ் அவுட்வேர்ட் 7,500. அந்த கம்பெனியில் ஆட்டோ இல்லை லாரி இந்த ரெண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து
வெளியே போகிறதுக்காக இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் 7,500. டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா பற்பல செலவுகள், ஏதோ ஒரு ஹெட்டிங் பண்ணியிருப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினது, ஸோ நிறைய எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷ்னரி, இதெல்லாம் அது ஒவ்வொரு ஹெட்டாக போடாமல் டோட்டலாக போட்டிருக்காங்க. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000. டு டெப்ரிசியேஷன் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் அட் 5%. அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ என்ன சார்னா அந்த இயரில் வந்து 5% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் ஃபார் த கம்பெனி. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த சைடு போடுறோம். ஓகே, 2,40,000 இன்ட்டு 5/100 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 12,000 வரும், 5%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு. ஓகே, ஸோ இந்த அருண்கிற பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு லோனோ கிரெடிட்டோ கொடுத்துருக்காரு. அவர் அந்த லோனை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணல. அப்போ இந்த பர்சன் அவருக்கு அந்த லோன் அவர் கொடுத்த அமௌண்ட்டு கிடச்சிருந்தா ஓகே, பட் கிடைக்கல, லாஸுங்கிறதுனால இந்த சைடு போடுறோம். ஓகே, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 51,500 இன்ட்டு 5/100னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1,500 கிடைக்கும். ஓகேவா? ஸோ டெபிட் சைடு ஓவர், தென் கிரெடிட் சைடு. ரைட், எப்படி சார் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணோம். பை வாட் இஸ் த ரீசன் சார்னா, கிராஸ் ப்ராஃபிட்னா அது ப்ராஃபிட், கெயின், பெனிஃபிட். ஓகே, அப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்ஸ் கிரெடிட் சைடு தான் என்ட்ரி பண்ணணும். ப்ராஃபிட்னா கிரெடிட் சைடு, லாஸ்னால் டெபிட் சைடு, அப்படி இன்டா சைஸில் மாறும். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,35,000. ஓகே, இங்கே இந்த மேட்ரு எழுத தேவையில்லை, பட் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட், அங்கேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குது, 1,35,000 மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, டெபிட் சைடு ஃபிட் பண்ணிடுங்க, 1,35,000. ஓகே, 1,35,000. ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம், இங்கே எவ்வளோ சார் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 49,000 தான் இருக்குது. 7,500 ப்ளஸ் 28,000 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 1,500னா 49,000 வருது. ஓகே, 1,35,000 மைனஸ் 49,000 ஈக்குவல் 86,000 வருது. இந்த 86,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் நெட் ப்ராஃபிட். ஓகே, இதுக்கு ஒரு ஹெட்டிங் தருவோம், டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இவர் பண்ண பிஸ்னஸில் இவருக்கு எவ்வளோ சார் நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காருன்னா 86,000. ஓகே, நம்ம ப்ராஃபிட்டும் என்ன பண்ணிட்டோம், நெட் ப்ராஃபிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் தான் அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனோட ரியல் ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து என்ன பண்ண டிஸ்பிளே பண்ணும் அல்லது ஏன்னா இண்டிகேஷன் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்னா அது லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் ஆன் தி டைமில் ஆன் த இயரில் வந்து கரெக்டாக அதோட பேலன்ஸ் காட்டும், ஒரு டபுள் சைடுமே. ஸோ எந்த பக்கமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க சான்சஸ் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st December 2018. ஓகே, இந்த பேலன்ஸ் ஷீட் ஹேவிங் ஃபார் த டபுள் சைட். ஸோ வாட் அபவுட் த டபுள் சைட்? left side debit side, right side asset side. Okay, both of the side. So you are the fill up the rupees symbol, don't forget. Do you understand student? Yes. Entry போடலாமா book. Okay, so இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேபிளில் லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். அசட் சைடு போய் என்ட்ரி போடுங்க, 2,40,000 சொல்லி இன்னர் காலத்தில். வாட் அபவுட் த ரீசன் சார்னா அவைலபிள் ஃபார் ஒன் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே ஓகே, லெஸ் டெப்ரிசியேஷன் இருக்குது. இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனிச்சில்ல, அதை டெப்ரிசியேஷனுங்கிற ஹெட்டிங்கில் காட்ட போகிறோம். டெப்ரிசியேஷன் ஆன் 5%. நம்ம எங்கே பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 12,000, 2,40,000 மைனஸ் 12,000னா 2,28,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேடுனா அதை க்ளோசிங் ஸ்டாக்காக ரைட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000. ஓகே, 1,70,000. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து 31st 12/2018
அப்படிங்கிற காலத்தில் இருக்க க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கணும். ஓகே, எஸ், வெரி கேர்ஃபுல்லி. Debtors one of the asset item, so we are enter in asset side. Debtors 51,500. Debtors 51,500. ஓகேவா? ஸோ அது என்ன சார்னா அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அவர் இந்த அருண்கிறவரோ வேறு யாரோ பிஸ்னஸ்மேன் கொடுத்த லோன் அது திருப்பி என்ன பண்ணணும், ஒரு 1,500 லெஸ் ஆகி வருது. ஓகேவா? அது ஒரு அவருக்கு லாஸ். அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே லெஸ் பண்ணுறோம். 51,500 மைனஸ் 1,500 ஈக்குவல்னா 50,000. ஸோ இந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சார்னா கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் ஒன் ஆஃப் த liabilities item. கிரெடிட்டார்ஸ் ஒன் ஆஃப் த liabilities item. ஸோ இந்த ஐட்டத்தை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எந்த பக்கம் போடுறீங்க, liability சைடு என்ட்ரி போடுங்க. எவ்வளோ சார் அமௌண்ட்னா ஜஸ்ட் 45,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கேஷ் அக்கௌண்ட். ரைட்டா? கேஷ் அக்கௌண்ட் இருக்கா? கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோன்னா கேஷ் அக்கௌண்ட் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். ஸோ அந்த ரீசனுக்காக அசட் சைடு என்ட்ரி போடுறோம். கேஷ் அட் பேங்க் வந்து 53,000. ஓகேவா? 53,000 போட்டோம். ஸோ இங்கே எவ்வளோ சார் ஆகுதுன்னா 2,28,000 ப்ளஸ் 1,70,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 53,000னா 5,01,000 வரும். 5,01,000 வரும். நீங்கள் ஆட் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. ஓகே, பட் நெக்ஸ்ட்டு ஒன் மோர் என்ட்ரி பெண்டிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னால் அந்த அருண்கிற பர்சன் பிஸ்னஸ்க்காக கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்? 3,80,000. ஸோ இந்த 3,80,000 வேர் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஃப் த அமௌண்ட் ஆர் அமௌண்ட். ஓகேவா? இந்த அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சதில் வந்து 3,80,000 கிடச்சிருக்கு. அதை இங்கே என்ட்ரி போடுறோம். திஸ் இஸ் எ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட். ஓகே, ஆட் நெட் ப்ராஃபிட். ஓகே, கேபிட்டல் கூட வந்து ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணுறோம், லாஸ் வந்து லெஸ் பண்ணுறோம். நெட் ப்ராஃபிட் 86,000. 3,80,000 ப்ளஸ் 86,000னா 4,66,000. ஓகே, ஏன் சார் ஒய் ஆர் யூ மென்ஷன் ஃபார் த அவுட்டர் காலம்னா ஒய் ஆர் யூ நாட் மென்ஷன் ஃபார் த அவுட்டர் காலம் அப்படின்னா ஏ மென்ஷன் பண்ணால் ஒன் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் அவைலபிள். ஓகேவா? லெஸ் drawings எவ்வளோ சொன்னால் 10,000. வாட் இஸ் த மீனிங் ஃபார் drawings? a businessman take to the cash or stock for the personal use. ஒரு பிஸ்னஸ்மேன் அவரோட சொந்த செலவு கேஷாவோ இல்லை ஸ்டாக்காவோ எடுத்தால் பேர் டிராயிங்ஸ்னு அர்த்தம். டிராயிங்ஸ்னால் எடுக்க குறையும். 4,60,000 மைனஸ் 10,000 ஈக்குவல் 4,56,000. ஓகேவா? ஸோ வி ஹாவ் என்டர் த ஆல் த என்ட்ரிஸ். கிரெடிட்டார்ஸ் 45,000 பட் நெக்ஸ்ட் அமௌண்ட் 4,56,000 இருக்குது. நம்ம போத் ஆஃப் த அமௌண்ட்டை ஆட் பண்ணோம்னா 5,01,000 வரும். ஓகே, இந்த 5,01,000. ஸோ liability side 5,01,000. ஸோ asset side 5,01,000. ஓகே, ஸோ இந்த both of the side directly balancing of the amount. Okay, if any doubt, right? ரைட்டா? ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டாக அமௌண்ட் ஆச்சுன்னா கரெக்டு தான். உங்களோட நம்ம வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ண அமௌண்ட்டு ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னா உங்களோட புக் பேக்கில் பாருங்கள், கரெக்டாக கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.